ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மணிமேகலை சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் டிவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குக் வித் கோமாளி ஷோவில் ஆங்கராக இருந்தவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் தன்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதா தன்னோட கௌரவம் தான் முக்கியம், தன்னோட சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த ஷோவை விட்டு வெளியில் போனாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் வெளியில் இருக்க மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இன்டெரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டான்ஸ் ஜோடி டான்ஸில் ஒன் ஆஃப் த ஆங்கராக ஜீ தமிழ் டிவியில் இறங்கியிருக்காங்க. அங்கே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிமேகலை ஒரு கோ ஆங்கரோட சேர்ந்து ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் இந்த வீக் சிங்க்லாம் அவங்க பண்ணப்போ ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசினப்ப அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டஸ்டண்ட்டை நான் கடந்த 8 வருஷமாக ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி ஷோவில் எனக்கு கோமாளியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நல்ல ஆங்கரிங்காக இருந்தவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதில் பார்த்ததுக்கப்புறம் எகெயின் நான் ஆங்கரிங் ஆசைப்பட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா நல்ல ஒரு கோமாளி இவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வருமா அப்படின்ற மாதிரி நம்மளே, அதாவது எனக்கு நல்லா வரக்கூடிய ஆங்கரிங்கே பார்த்து இப்படி கேட்குறாங்க. ஸோ மக்கள்கிட்ட நம்ம யார் அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், அதாவது யாருக்குமே வெற்றி அப்படின்றது ஃபஸ்ட்டு கிடைச்சிடாது. நம்ம முயற்சி பண்ண தான் கிடைக்கும். அதுக்கு இடையில நிறைய அவமானங்கள் இருக்கும், நிறைய தோல்விகள் இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க எமோஷ்னலாக பேசினப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜாக இருந்த பாபா சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ஜென்யூனாக நடந்துப்பா. ஆனால் இவன் முன்னாடியே நிறைய பேர் கொஞ்சி பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம தலைவர் ஒரு டைலாக் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா குறைக்காத நாயும் இல்லை, பேசாத வாயும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது ரொம்பவே ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அந்த இடத்துல இருந்துச்சு. இதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சொன்னீங்க தலைவரே அப்படின்ற மாதிரி நிறைய மணிமேகலைக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.